வணக்கம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் முதலீட்டாளர்களோட செல்லப்பிள்ளைன்னு கூட சொல்லலாம். ஆனா திடீர்னு நடந்த ஒரு விஷயம் மொத்த கதையும் புரட்டி போட்டுடுச்சு. அது என்ன அதிர்ச்சி? வாங்க அதை பத்தி தான் இப்போ விலாவரியா பார்க்க போறோம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை மனசுல வச்சுக்கோங்க. 590 கோடி ரூபாய். ஆமாங்க, பிரமாதமா வளர்ந்துட்டு இருந்த ஒரு பேங்கோட தலையெழுத்தியே மாத்தின ஒரு பெரிய மோசடியோட மதிப்பே இதுதான். சரி, இந்த 590 கோடி ரூபாய் மோசடி கொடுத்த ஷாக்க முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஏன் இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட்டா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பேங்கோட அசுர வளர்ச்சி தான் இந்த அதிர்ச்சியை இன்னும் பெருசாக்குது. அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். என்னன்னா, நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கி அவங்களுக்கு நல்ல தரமான ரீட்டெயில் லோன் கொடுக்கணும். இதனால ஒரு ஸ்டேபிளான பேங்கை உருவாக்க முடியும்னு நம்புனாங்க. சொல்லப்போனா அவங்க போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. பாருங்க, வெறும் கொஞ்ச வருஷத்துல பேங்கோட பேலன்ஸ் ஷீட், அதாவது அவங்களோட மொத்த சொத்து மதிப்பு 2 மடங்குக்கு மேல போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ராக்கெட் வேக வளர்ச்சி தானே எந்த முதலீட்டாளரையும் இருக்கும். இந்த வளர்ச்சி சும்மா பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் இல்ல, அவங்களோட லாபத்திலையும் தெரிஞ்சது. பாத்தீங்கன்னா 2026 நிதி வருஷத்தோட 3வது குவார்ட்டர்ல நெட் ப்ராஃபிட் போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட 40% ஜம்ப் ஆகியிருந்துச்சு. ஓகே, இப்போ ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன கேட்பீங்க? இவ்ளோ வேகமா வளர்றாங்களே, லோன் குவாலிட்டியில எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களா? அதுதான் முக்கியமான கேள்வி. ஆனா பதில் இல்லை. அவங்களோட நெட் என்பிஏ, அதாவது வாராக்கடன், வெறும் 0.53% தான். இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அளவு. சரி, எல்லாம் இவ்ளோ ஸ்மூத்தா சூப்பரா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னதான் ஆச்சு? இங்க தாங்க கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இந்த வருஷம் பிப்ரவரி 23 அன்னைக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு பேங்க் கொடுத்த ஒரு சாதாரண அறிவிப்பு மார்க்கெட்ல ஒரு பூகம்பத்தையே கிளப்பி விட்டுருச்சு. மார்க்கெட்டோட ரியாக்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. ஒரே நாள்ல ஷேர் விலை கிட்டத்தட்ட 20% வரைக்கும் விழுந்து சர்க்கியூட் அடிச்சு ட்ரேடிங்கே நின்னு போச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல பேங்கோட வேல்யூல 5ல 1 பங்கு காலி. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய ஷாக். ஆனா இந்த பாதிப்பு அன்னைக்கு விழுந்த விலையோட முடியல. அதுக்கப்புறம் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் அதிகமாச்சு, அனலிஸ்ட்ஸ் எல்லாரும் வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பேங்கோட ஃபியூச்சர் மேல ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து நின்னுச்சு. இதுதான் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் ஃபேஸ் பண்ற ஒரு கிளாசிக் டைலமா. ஒரு பக்கம் பார்த்தா கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்டாக் திடீர்னு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த சிச்சுவேஷனை எப்படி அனலைஸ் பண்றது? ஃபண்டமெண்டலா பார்த்தா ஸ்டாக் இப்போ அதோட பீக் ரேட்டை விட கம்மியா ஒரு நல்ல பிஇல கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஆனா டெக்னிக்கலா, அதாவது சார்ட்டை வச்சு பார்த்தா அதோட ஸ்ட்ரக்சர் நல்லாவே டேமேஜ் ஆகியிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் ஒரு முக்கியமான போர்க்களத்துல நிக்குதுன்னு சொல்லலாம். கீழே இருக்கிற சப்போர்ட் லெவல்ஸ், அதாவது ஒரு பாதுகாப்பு விலை, அதுக்கு மேல விழாம தடுக்க பாக்குது. அதே மாதிரி மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் விலை ஏறிடாம தடுக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் ஸ்டாக்கோட அடுத்த மூவை தீர்மானிக்கும். சரி, இந்த நிலைமை இப்ப 2 விதமான கதைகளை உருவாக்குது. ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். இதைத்தான் மார்க்கெட்ல புல் கேஸ், பேர் கேஸ்னு சொல்லுவாங்க. வாங்க அதை பார்க்கலாம். புல் கேஸ், அதாவது பாசிட்டிவா பார்க்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஒன் டைம் மிஸ்டேக். பேங்கோட வளர்ச்சி சூப்பரா இருக்கு, என்பிஏ கம்மியா இருக்கு, அதனால இந்த ஷாக் எல்லாம் சீக்கிரம் மறந்துட்டு பிசினஸ் வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பேர் கேஸ், அதாவது நெகட்டிவா பார்க்கறவங்க, இல்ல இது ஒரு பெரிய நிர்வாக கோளாறு, ட்ரஸ்ட் போயிடுச்சு, ரிஸ்க் அதிகமாயிடுச்சு, அதனால கம்பெனி சம்பாதிச்சாலும் ஸ்டாக் விலை பெருசா ஏறாதுன்னு சொல்றாங்க. சோ இங்க நம்மளோட நோக்கம் இதை வாங்குங்க இல்ல இதை வித்துடுங்கன்னு சொல்றது கிடையாது. அதுக்கு பதிலா இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி யோசிக்கலாம், எப்படி ஒரு முடிவுக்கு வரலான்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்கறது தான். இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு முடிவெடுக்க இந்த 4 விஷயத்தை யோசிச்சு பாருங்க. 1, இந்த மாதிரி ஒரு கவர்னன்ஸ் ரிஸ்கை ஏத்துக்க உங்களுக்கு ஓகேவா? 2வது, இந்த பிரச்சனைக்கு பிறகும் அந்த பேங்கோட ஒரிஜினல் growth ஸ்டோரியை நீங்க நம்புறீங்களா? 3வது, நம்ம பேசின அந்த முக்கியமான டெக்னிக்கல் லெவல்ஸை ஸ்டாக் மதிக்கிறதான்னு பாருங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இல்ல ஷார்ட் டேர்ம் ட்ரேடரான்றதுல தெளிவாருங்க. கடைசியா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. இது ஒரு சூப்பரான வளர்ச்சி கதையில டிஸ்கவுண்ட்ல முதலீடு செய்ய கிடைச்ச ஒரு வாய்ப்பா, இல்ல இன்னும் வெளியே வராத பெரிய பிரச்சனைகளுக்கான ஒரு வார்னிங் சிக்னலா? இதுக்கான பதில் முழுக்க முழுக்க உங்களோட அனாலிசிஸ்லயும் ரிஸ்க் எடுக்கிற திறமையிலும் தான் இருக்கு. சரி, இந்த பகுப்பாய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சட்ட ரீதியான அறிவிப்பு.